பன்னீர் மருத்துவ குணங்கள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெடுங்காலமாக பால் மற்றும் பால் பொருட்கள் மனித உணவில் மிக முக்கியமான பகுதியாக உள்ளது. பால் பொருட்களில் மிகவும் முக்கியமான ஒன்று பன்னீர். இது ஒரு புரதம் நிறைந்த ஆரோக்கியமான ஒன்று. இது மிகவும் வெண்மையுடன் அழகாக சுவையுடன் காணப்படும் ஒரு பால் பொருள். பன்னீரில் அதிக அளவு கால்சியம், பாஸ்பரஸ், வைட்டமின்கள், புரோட்டீன், கொழுப்பு மற்றும் கார்போஹைட்ரேட் உள்ளது. அதிகமாக கொழுப்பும் புரோட்டீனும் சம அளவில் உள்ளது. கார்போஹைட்ரேட் மிக குறைவான அளவு உள்ளது. புரோட்டீன் அதிகம் இருப்பதால் இதனை புரோட்டீன் அதிகம் நிறைந்த உணவு என கூற முடியாது. அதே அளவு கொழுப்பும் இருப்பதால் இரண்டும் நிறைந்த உணவு என கூறலாம். நீர் கலக்காத கெட்டிப்பாலில் சிறிது எலுமிச்சைச்சாறு கலந்து கொதிக்க வைத்தால் கெட்டியான பதத்தில் வரும். அதில் இருக்கும் நீரை வடிகட்டினால் திடமான மிருதுவான பன்னீர் ரெடி. ஆனால் அந்த வடிகட்டிய நீரில் அதிக அளவு புரோட்டீன் இருப்பதால் அந்த நீரையும் உணவில் உபயோகிப்பது நல்லது. பன்னீரில் நிறைவுற்ற கொழுப்பு உள்ளது. இது உடலுக்கு நல்லதில்லை. இவை கொலஸ்ட்ராலை அதிகரிக்க செய்யும் கொழுப்புகள் கொண்டவை. பன்னீர் மெதுவாக ஜீரணிக்கும் தன்மை கொண்டது. ஆகவே அதன் சக்தியும் உடனே கிரகிக்க முடியாது. எனவே உடற்பயிற்சி முடிந்த பின் இதனை சாப்பிடுவதால் வளர்ச்சிதை மாற்றம் துரிதமாக நடைபெறும். உடல் மெலிந்து பலகீனமாக இருப்பவர்கள் தாராளமாக பன்னீர் சாப்பிடலாம். மற்றவர்கள் வாரம் ஒரு முறை அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறை சாப்பிடலாம். முக்கியமாக உடற்பயிற்சி செய்பவர்கள் சாப்பிட்டால் சரியான அளவில் இரு சத்துக்களுமே கிடைக்கும். இதில் அதிக அளவு புரோட்டீனும் கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் இருப்பதால் எலும்புகள் மற்றும் பற்கள் வலுவாக இருக்க உதவுகிறது. இது பல் சிதைவு மற்றும் ஈறுகளில் பிரச்சனைகள், ஆஸ்டியோபோரோசிஸ், மூட்டுகளில் வலி மற்றும் பல் பிரச்சனைகள் போன்ற பல்வேறு எலும்பு நோய்களிலிருந்து தடுக்கிறது. உடல்வலி, முதுகுவலி மற்றும் மூட்டு வலியை குறைக்க உதவுகிறது. இதில் உள்ள ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் ஒமேகா 6 கொழுப்பு அமிலங்கள் முடக்குவாதம் மற்றும் பிற எலும்பு பிரச்சனைகளுடன் போராட உதவுகிறது. பன்னீரை இரவு நேரங்களில் சாப்பிடலாம். இது நல்ல தூக்கத்தையும் தரும்.